டிசம்பர் அப்படின்னாலே ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். இந்த டிசம்பர் என்ன நடக்க போதோ அப்படின்னு ஒரு பயப்படுற மாதிரி தான் இந்த ஒரு வருடமும் போயிட்டுருக்கு. அந்த நாள் டிசம்பர் 26, 2004. அந்த நாள் மறக்க முடியாதது. ஒரு சாதாரண ஞாயிறு காலை. கடல் அமைதியாக இருந்தது. வாழ்க்கை வழக்கம் போல போய் கொண்டிருந்தது. குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தன. சென்னை மெரினா பீச்சில் வழக்கம் போல விடுமுறை நாளாக மகிழ்ச்சியாக போய்க் கொண்டிருந்தது. மக்கள் அனைவரும் நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள். மிக்க மகிழ்ச்சியாக அந்த காலை போய்க் கொண்டிருந்தது. கடல் பார்க்க மிக அழகாக இருந்தது. திடீரென்று அலைகள் வேகமாக உள்ளே போகும்போது அவர்கள் பயம் கொண்டார்கள். சிலர் திடீரென்று ஓட ஆரம்பித்தார்கள். குழந்தைகள் அனைவரும் பெற்றோர்களை பிடித்து கொண்டு ஓடினார்கள். இவை அனைத்தும் அந்த நிமிடத்தில் நடந்தது. அலைகளால் மூழ்கும் தருணம் அவ்வளவும் நிமிடத்தில் முடிந்தது. மிகவும் அதிகமான மீனவர் குடும்பங்கள் தன் வாழ்க்கையை இழந்தன. இன்று மெரினா பீச்சில் கடல் அமைதியாக இருக்கிறது. அந்த நாள் காலையில் உணர்ந்த பயமும் நோய்க்கும் நினைவுகளும் மறைய அந்த நினைவுகளின் அஞ்சலியாக கடலுக்கு பால் ஊற்றி பூக்கள் வைத்து ஓர் நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி வருகின்றன. நாமும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். நன்றி. இதிலிருந்து நாம் கவனிக்க வேண்டியது, இயற்கையின் சக்தி எவ்வளவு பெரியது என்பதை அறிதல். கடல் பெருங்கடலை மதித்து நடந்து கொள்வது. எச்சரிக்கைகளை கவனித்து உயிரை காப்பாற்றுவது. நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன எடுக்க வேண்டுமோ அனைத்தையும் செய்தல், அனைவருக்கும் அறிவுறுத்தல். இதுபோல் நடந்தால் உயரமான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை அனைவருக்கும் அறிவுறுத்த வேண்டும். சுனாமி வருவதற்கு என்ன காரணம்? டிசம்பர் 2004 இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட சுனாமி பூமியின் முக்கிய டெக்டோனிக் தகடுகளால் ஒன்றான இந்தோ ஆஸ்திரேலியா தட்டு ஏ, சிறிய பர்மா மைக்ரோ பிளேட் பி உடன் வருடத்திற்கு சுமார் 6 சென்டிமீட்டர் என்ற விகிதத்தில் மோதுவதால் ஏற்பட்ட ஒரு பெரிய பூகம்பம்தான் ஏற்பட்டது. இந்த அழிவுகரமான தட்டு எல்லையில் அடர்த்தியான இந்தோ ஆஸ்திரேலியா தட்டு மேலோட்டமாக பர்மா தட்டுக்கு அடியில் அடக்கப்படுகிறது. பூமிதான் மேன்டலில் உள்ள வெப்பச்சலன நீரோட்டங்களால் இயக்கப்படும். இந்த இயக்கம் கடல் தளத்தை மேல் நோக்கி தள்ளி சுனாமிகளை உருவாக்கும். ஆழமான குவிய பூகம்பங்களை உருவாக்குவதற்கு காரணமாகும். இந்திய பெருங்கடலில் அடிப்பகுதி திடீரென இந்தோனேசியாவை நோக்கி சுமார் 15 மீட்டர் சாய்ந்து பர்மா நுண்தட்டின் கீழ் நோக்கி மேல் நோக்கி இடம்பெயர்ந்து இந்திய தட்டு சுமத்ராவின் முனையையும் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை சுமந்து செல்லும். பர்மா நுண்தட்டு எதிராக 9.1 முதல் 9.3 ரிக்டர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. தட்டுகள் சராசரியாக வருடத்திற்கு 6 சென்டிமீட்டர் என்ற விகிதத்தில் ஒன்றொன்று நகரும். ஆனால் இந்த விகிதம் சராசரியாக வேறுபட்டது.
2004 டிசம்பர் 26இல் இந்த இயற்கை சீற்றத்தின் போது இளைஞர்கள் அனைவரும் நன்கு உதவி செய்தனர். அனைவருக்கும் நன்றி. மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இதுபோல் வரும் இயற்கை சீற்றத்தை வெல்வோம். நன்றி, வணக்கம்.